அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் +2 ஃபிசிக்ஸில் யூனிட் 7 வேவ் ஆப்டிக்ஸில் 7.3.4 யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பெரிமெண்ட் யங் இரட்டை பிளவு சோதனை. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இரண்டு சோர்ஸ் இருக்குது, அதாவது 2 சோர்ஸ். ஸோ ஒரு சோர்ஸை ரெண்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு டபுள் ஸ்லிட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ சோர்ஸ் எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சோர்ஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்லிட் வைக்கிறோம். இந்த ஸ்லிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா S1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம S2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு சோர்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம D அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த சோர்ஸ் S1, இந்த பாயிண்ட் S2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் S2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது S2, இங்கே S1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது எடுத்துக்கூடிய டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஸ்லிட். கன்ஸ்ட்ரக்ட் எ ஸ்க்ரீன் parallel டு தி ஸ்லிட். ஸோ டிஸ்டன்ஸ் நம்ம D அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்க்ரீன் எடுத்திருக்கோம். இந்த ஸ்க்ரீனில் இந்த ரெண்டு சென்டர் பாயிண்ட் S1 S2க்கு நடுவில் இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட்டை நம்ம C அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து இதனுடைய சென்டர், ஸ்க்ரீனோட சென்டர் பாயிண்ட் O அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கேபிட்டல் D. ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கேபிட்டல் D அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சோர்ஸ் S1லேருந்து வெளிவரக்கூடிய வேவ்ஸ். ஸோ அதனுடைய வேவ்ஸ் ஸோ ரெண்டு சோர்ஸுமே O அப்படின்ற பாயிண்ட்ல மீட் பண்ணுது. O அப்படின்ற பாயிண்ட்லேருந்து மீட் பண்ணோம்னா நமக்கு ரெண்டு வேவ்ஸும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ வேவ்ஸ் இந்த மாதிரி வேவ்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா S1ஓட வேவ்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கும், ஆக்க குறுக்கீட்டு விளைவு கிடைக்கும். இதே மாதிரி இந்த வேவ்ஸ் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வேவ் லென்த் அண்டு பாத் லென்த், இது ரெண்டும் டிஃப்ரென்ஸாக இருந்தது அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது அழிவு குறுக்கீட்டு விளைவு நமக்கு கிடைக்கும். இதனால் டார்க் ஃப்ரிஞ்ச் கிடைக்கும். ஆக்க குறுக்கீட்டு விளைவு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால நமக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட் ஃப்ரிஞ்ச் கிடைக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸை S1 S2 அப்படின்னு இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வரக்கூடிய சோர்ஸை O அப்படின்ற பாயிண்ட்லேருந்து Y டிஸ்டன்ஸில் P அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம இமேஜின் பண்ணணும் அப்படின்னா அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய வேவ்ஸோட வேவ்ஸ் இன்டர்ஃபரன்ஸ் ஆகக்கூடிய அந்த பாயிண்டில் நமக்கு எந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு இன்ஃபேஸ் ஆர் அவுட் ஃபேஸ். ஸோ ரெண்டு வேவ்ஸ் மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்டில் வேவ்ஸ் இன்ஃபேஸில் இருக்கா ஆர் அவுட் ஃபேஸில் இருக்கா. ஸோ இது டிபெண்டிங் அப்பான் தி பாத் டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி டூ வேவ்ஸ் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ இந்த டயக்ராம்ஸை
மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஸோ S1 அண்ட் S2 அப்படின்ற 2 சோர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பாயிண்டில் இந்த சோர்ஸ் S1, இங்கே S2. ஸோ சென்டர் பாயிண்ட் C. From the point 2, consider a screen. Consider a straight screen. ஸோ சோர்ஸ்லேருந்து ஒரு ரேஸ் வந்து பாயிண்ட் P நோக்கி ட்ராவல் பண்ணுது. ஸோ அதே மாதிரி S2லேருந்து ஒரு ரே வந்து பாயிண்ட் P நோக்கி ட்ராவல் பண்ணுது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து O. And distance between the screen is called capital D. Distance between the source is called small d. Small d. Draw a straight line from point C to P. So draw a perpendicular line S2 to P is 90 degree and this point is called M. ஸோ இந்த S2லேருந்து M வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம வந்து டெல்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரம் O to P வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை Y அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஆங்கிள் ஸோ ODP இதை வந்து நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி S1 S2 Mக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ the path difference from S2 to P is equal to the two segment. One is S2 M plus MP. S2 M டெல்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து MP அப்படின்னு அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ S2P is equal to, so delta is equal to S2P minus MP. ஸோ இதுதான் பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ ஆங்கிள் பொசிஷன் ஆஃப் பாயிண்ட் P. ஸோ இந்த ஆங்கிள் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் Pலேருந்து எந்த ஆங்கிள்ஸில் இருக்குது, சிலேருந்து எந்த ஆங்கிள் கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் OCP. ஸோ ட்ரையாங்கிள் OC and P. Angle is theta. Geometrical diagram ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். ஸோ OCP angle OCP and angle S2 S1M equal, same angle. ஸோ சமம் ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ angle OCP is equal to S2 S1M, triangle S2 S1M equal, that is equal to theta அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ in right angle triangle right angle triangle ஸோ இந்த பாயிண்ட் வந்து S2, இது S1. ஸோ ஆங்கிள் தீட்டா, இது வந்து M அப்படின்னு எடுத்திருக்கோம். S2 to M டிஸ்டன்ஸ் தான்
பாத் டிஃபரன்ஸ் டெல்டா, சோர்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தட் இஸ் டி அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். இந்த பாயிண்ட் வந்து சி அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஆங்கிளை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆங்கிள்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ தட் இஸ் sin theta is equal to opposite by hypotenuse. Opposite ஓட வேல்யூ S2m and S1 S2. ஸோ இதை நம்ம sin theta is equal to delta divided by d அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ d delta is equal to இந்த d அந்த சைடு மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ delta is equal to d sin theta அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இது பாத் டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி வேல்யூ, எந்த டிகிரியில் நமக்கு பாத் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கான பாயிண்ட். நெக்ஸ்ட், இஃப் தீட்டா இஸ் ஸ்மால், ஸோ ஆங்கிள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, தீட்டாவோட வேல்யூ வந்து ஸ்மால் அப்படின்னா நமக்கு sin theta that is tan theta equal to sin theta இல்லைனா sin theta equal to tan theta. So that is equal to theta அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். So from right angle triangle OCP so in the point O இது C and P angle theta. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து D அப்படின்னு நமக்கு தெரியும், இது வந்து Y அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ tan theta is equal to opposite by adjacent side that is equal to Y by D. Y by D ஸோ ரெண்டு வேல்யூ இங்கே ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு டி சைன் தீட்டா, சைன் தீட்டாக்கு பதிலாக டேன் தீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு டி டேன் தீட்டாவோட வேல்யூ ஸோ ஒய் பை டி அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இந்த டி வந்து கேபிட்டல் டி சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி இந்த வேல்யூ வந்து capital D and here capital D. So path difference delta is equal to dy by d. So at point P la so constructive interference அல்லது destructive interference அப்படி நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ white fringe இல்லை dark fringe, bright fringe or dark fringe அப்படின்னு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பாத் டிஃப்ரென்ஸை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கும். ஸோ பிரைட் ஃப்ரிஞ்ச் அப்படின்னா மேக்ஸிமம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ பிரைட் ஃப்ரிஞ்ச் bright fringe. Bright fringe, it is path difference. Path difference delta is equal to n lambda. So source S1ல எக்ஸாம்பிள் ஒரு 4 லேம்டா இருக்குது அப்படின்னா தட் இஸ் 4 லேம்டா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ S2ல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு லேம்டா இருக்கணும், எல்லாம் ஒரு கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த வேவ் லென்த் வந்து ஸோ டிஃப்ரென்ஸ் S1 S2க்கு நடுவில் ஒரு லேம்டா எக்ஸ்ட்ரா இருந்தால் பாத் டிஃப்ரென்ஸ் வந்து n லேம்டாவாக இருக்கும். தட் இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் S லேம்டா, மல்டிபிள்ஸ் ஆஃப் n லேம்டா. அப்போ ஒரு லேம்டாவாக என்ன இருக்குது நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ என்னோட வேல்யூ n is equal to 0 1 2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணலாம்.
ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து பாத் டிஃபரன்ஸ் வந்து 1 lambda 2 lambda 3 lambda அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் lambda அப்படின்னு கிடைக்கும். ஸோ பாத் டிஃபரன்ஸ் ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்க. dy by capital D is equal to n lambda. ஸோ y தான் நமக்கு தேவை. ஸோ y is equal to அப்படின்னு சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ y is equal to n lambda capital D divided by small d. ஸோ இதை yn அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா this yn is equal to n lambda capital D divided by small d. ஸோ இதுதான் நமக்கு வந்து பிரைட் ஃப்ரிஞ்சுக்கான கண்டிஷன். ஸோ nth பிரைட் ஃப்ரிஞ்ச் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரம் ஆரிஜின் பாயிண்ட் ஸ்க்ரீனில் ஆரிஜின் பாயிண்ட் ஓவிலேருந்து அந்த nth பாயிண்ட்டுக்கான பிரைட் ஃப்ரிஞ்சோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பிரைட் ஃப்ரிஞ்சுக்கான ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் condition for dark fringe. Condition for dark fringe. Dark fringe. So path difference. Path difference வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஃப்ரிஞ்ச் வேணும் அப்படின்னா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸாக இருக்கணும். ஸோ பாத் டிஃப்ரென்ஸ் வந்து S1க்கும் S2க்கும் இது S1 இந்த மாதிரி வேவ் லென்த் இருக்குது, அதே மாதிரி S2க்கு இதே மாதிரி வேவ் லென்த் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாத் டிஃப்ரென்ஸ் வந்து λ/2 இருக்கணும். λ/2 இருந்துச்சு அப்படின்னா S1 வந்து 3 lambda இருக்குது அப்படின்னா S2 வந்து 2.5 lambda இருக்கணும், இல்லை 3.5 lambda இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆஃப் தி lambda டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வேவ் லென்த் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு வேவ் இன்டர்ஃபர் ஆகும்போது நமக்கு வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கும். சப்போஸ் the wave in maximum value here. ஸோ செகண்ட் S2ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து ஆஃப் கம்மியாக இருக்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு வேவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் சம் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஸோ இதை நம்ம டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பாத் டிஃப்ரென்ஸ் வந்து இன் ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதும்போது ஆஃப் லேம்டா அல்லது 1 அதாவது 3.3/2 lambda and 5/2 lambda நமக்கு கிடைக்கும். ஸோ பாத் டிஃப்ரென்ஸ் that is delta is equal to 2n minus 1 lambda by 2 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ n is equal to 1 2 3 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டே போகலாம். ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் டெல்டா ஓட ரெண்டு ஈக்குவேஷனையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஈக்குவேட் பண்ணுறோம். d lambda divided by capital D is equal to 2n minus 1 lambda by 2 அப்படின்னு நமக்கு ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ இதில் dyன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ dy ஸோ y தான் நமக்கு தேவை. y is equal to 2n minus 1 lambda by 2 and capital D by small d. ஸோ இது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கான ஈக்குவேஷன். ஸோ இதை நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷனாக எழுதணும் அப்படின்னா yn is equal to 2n minus 1 lambda by 2 and d by d அப்படின்னு நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து கண்டிஷன் ஃபார் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆர் டார்க் ஃப்ரிஞ்சுக்கான ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டார்க் ஃப்ரிஞ்சுக்கான ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஃப்ரிஞ்சஸ் வந்து சென்ட்ரல் லைன் வந்து பிரைட்டாகவும், சென்ட்ரலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லைன் வந்து டார்க்னாகவும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிரைட்டை வந்து ஃபர்ஸ்ட் பிரைட் அப்படின்னும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லைன்ஸை வந்து செகண்ட் டார்க் செகண்ட் பிரைட் அப்படின்னு சொல்லி ஒரு லைன்ஸாக வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த ரெண்டு லைனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பேண்ட் வித்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் தி பிளாக்கு இன்பிட்வீன் தி ஒயிட்டை வந்து
பேண்ட்வித் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஒரு ஸ்க்ரீன் அப்படின்னா இது ஸ்க்ரீன் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு பார்ட்டையும் நம்ம வந்து இது வந்து டார்க்காக இருக்குது அப்படின்னா இது வந்து டார்க் ஃப்ரிஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்து இது டார்க்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது டார்க்காக இருக்கும். ஸோ இது சென்ட்ரல் பிரைட் அப்படின்னா ஸோ இது 0 லைன் அப்படின்னும், இது ஃபஸ்ட்டு டார்க்கு, இந்த சைடு வரும்போது இது வந்து ஃபர்ஸ்ட் டார்க்கு, இது ஃபர்ஸ்ட் பிரைட், இது இந்த சைடு போகும்போது ஃபர்ஸ்ட் பிரைட் லைட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம டார்க் லைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது சென்ட்ரல் பிரைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வித்தை தான் நம்ம பேண்ட் வித் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது பிளாக், அதாவது டார்க் ஃப்ரிஞ்சுக்கான பேண்ட் வித்து. இந்த ரெண்டு லைன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பிரைட் லைனுக்கான பேண்ட் வித் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பேண்ட் வித் அப்படின்னு சொல்லும் போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ கன்சிக்யூட்டிவ் பிரைட் ஆர் கன்சிக்யூட்டிவ் டார்க் லைன். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் கன்சிக்யூட்டிவ் டார்க், இது வந்து கன்சிக்யூட்டிவ் பிரைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ bandwidth so distance from n plus 1th லைன்ல இருந்து nth லைனுக்கான டிஸ்டன்ஸ், அதாவது ஓவில் இருந்து n plus 1லேருந்து n plus 1லேருந்து nக்கான width. ஸோ beta is equal to y n plus 1 minus yn, that is equal to n plus 1 lambda capital D divided by small d minus n lambda capital D divided by small d. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், என்னோட n plus 1ஓட இது lambda d by d. ஸோ n lambda capital D by d அப்படின்னு கிடைக்கும். அண்டு ப்ளஸ் 1ஓட மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் lambda capital D by small d அப்படின்னு கிடைக்கும். அண்ட் மைனஸ் n lambda d by d. ஸோ இந்த ஈக்குவேஷனையும் இதையும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா பீட்டாவோட வேல்யூ lambda capital D by small d அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைட் ஃப்ரிஞ்சுக்கான பேண்ட்வித் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் சிமிலர்லி calculate the dark fringeக்கான bandwidth. ஸோ டார்க் ஃப்ரிஞ்ச் அப்படின்னு சொன்னோம்னா பீட்டா is equal to yn plus 1 minus yn plus 1 2 into n plus 1 minus 1 bracket lambda d by d. அதாவது 2n minus 1 இருக்கும், அந்த nக்கு பதிலாக n plus 1 அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் டினாமினேட்டரில் 2 அப்படின்னு இருக்கும். ஸோ மைனஸ் ஆஃப் 2n minus 1 lambda d by d and 2. ஸோ இந்த ஈக்குவேஷனில் 2n minus 1 இதை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா
2n plus 2 minus 1 bracket lambda d by d and divisionsல 2 இருக்கும் minus 2n minus 1 lambda d by d divided by 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் 2n minus 1 அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணி எழுதலாம். 2n minus 1 lambda d by d டிவிஷன்ஸில் 2 அப்படின்னு இருக்கும். ஸோ அண்ட் ப்ளஸ் 2 lambda d by d இங்கே இருக்க 2 காமன் and minus 2n minus 1 lambda d by d டிவிஷன்ஸில் 2 இருக்கு. ஸோ இந்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாகவும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் டேர்ம் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ lambda d by d அப்படின்னு கிடைக்கும். ஸோ பீட்டா bandwidth of the dark fringe beta is equal to lambda d by d அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த bandwidth அப்படின்னு சொல்லும் போது டார்க் ஃப்ரிஞ்சுக்கும் பிரைட் ஃப்ரிஞ்சுக்கும் ஈக்குவல். ஸோ சென்டர் லைன்லேருந்து அப் அண்ட் டவுன்ஸ் நம்ம போட்டிருக்க டயக்ராமில் அப் அண்ட் டவுன்ஸில் இருக்கும். இல்லைனா லெஃப்ட் அண்ட் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவலி ஸ்பேஸில் 2 பிரைட் அண்டு ஒயிட் லைட்ஸும் இருக்கும், ஒயிட் பேண்ட்ஸும் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.